सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தேவி பாகவதம் 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். அதாவது நரநாராயணால் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அப்படின்னு இந்திரன் வந்து ரம்பா, மேனகா, திலோத்தமா இவாளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அதோட மன்மதனையும் வசந்தனையும் அனுப்பிச்சிருக்கான். அதாவது நீங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கீள், அழகா டான்ஸ் ஆடுறீள், எல்லா திறமையும் பெற்று இருக்கீள். ஆனா எனக்கு வந்து உங்களை விட அழகான ஒரு இதே மாதிரி நீங்க எவ்வளவு அப்சரசுகள் வந்திருக்கீங்களோ 1650 அப்சரசுகளை இந்திரன் அனுப்பிச்சிருக்கான். அவ்வளவு அப்சரசுகளை சிருஷ்டி பண்ணக்கூடிய உங்க அனைவருக்கும் தலைவியா இருக்கக்கூடிய ஒரு அப்சரசி நான் சிருஷ்டி பண்ணி அனுப்புறேன் பார். சோ நான் அவ்வளவு அழகான அப்சரசுகளை சிருஷ்டி பண்ணும் பொழுது அவளை சிருஷ்டி பண்ணி உங்களுக்கு முன்னாடி விடும்போது உங்களுடைய தபஸ் என்ன பண்ண, உங்களுடைய டான்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், எப்படி பண்ணும், எப்படி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு இந்த நாராயணர் என்ன பண்ணான்னா தன் தொடையை தட்டினா தொடையில இருந்து ஊர்வசி வந்தா. ஊர்வசியை கொண்டு நீங்க எந்த என்னுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்திரன் உங்களை அனுப்பிச்சானோ அந்த இந்திரனுக்கு என்னுடைய பிரசன்டேஷனா இவாளையும் இந்த அப்சரசுகளையும் கொடுங்கோ அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அப்சரசுகள்கிட்ட ரம்பாட்ட சொல்றார். ரம்பா மேனகாட்ட அவ இவாள்லாம் தேவலோகத்துக்கு போட்டோம், நீங்க வந்து எங்களுக்கு வரம் கொடுத்த இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை கேளுங்கன்னு, எங்களுக்கு வேணுங்கிற வரம் நீங்க எங்க பத்தியா வரணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நோக்கம். இந்திரனுக்காக வந்து டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது. இப்ப கொடுத்த வரத்தை மாத்திக்கவும் முடியாது, மீறவும் முடியாது. இப்ப வந்து என்ன ஆயிட்டார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டின் விட்டார் நாராயணன். எப்படி தான் மாட்டின்றோம் அப்படிங்கிற விஷயத்த அதாவது தான் சிந்திச்சு பாக்குறார், ஒரு பశ్చాத்தாபப்பட்டு பாக்குறார். அந்த பశ్చాத்தாபத்தை இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அதாவது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சின்னதா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சிலது கேர் பண்ணாமனாக்க நான் பண்றது சரிதானேங்கிற எண்ணம் இருக்கும். நான் பண்றது சரிதானேங்கிற எண்ணம் இருக்கும்போது அது நம்மளுடைய ஆங்கிள் நம்மளுக்கு சரின்னு தோன்றதே ஒழிய அது வந்து காஸ்மிக், அதாவது பொதுவா எல்லாருடைய ஆங்கிள்லயும் அது சரியா இருக்குமா, அது என்னவா இருக்கும், எந்த குணத்தை காட்டுறது, காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்னு சொல்றோம் இல்லையா, இந்த 6த்துல ஏதாவது ஒன்னாத்தான் அது இருக்குமே ஒழிய, இல்ல இது 6த்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அகங்காரமா தான் இருக்குமே ஒழிய வேற எதுவாகவும் இருக்க முடியாது. சோ எப்படிப்பட்ட குணத்தை நம்ம வெளிப்படுத்தினோம்னாலும் இந்த 7க்குள்ள ஒன்னாதான் வரும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை வர்ணிக்கிறதுக்காக தான் இப்ப நாராயணருடைய பశ్చాத்தாபம். நாராயணர் வந்து என்ன பண்ணார், மேனகா வரம் கேட்கிறா, ஊர்வசியை உண்டு பண்ணிருக்கார். இந்த 2த்துலயும் அவர் என்ன பண்ணார், சிலந்தி பின்னின வலையில சிலந்தியே மாட்டிக்கிற மாதிரி நானே இவா பின்னின வலையில மாட்டின் விட்டேனே அப்படின்னு. அததான் இப்ப வந்து என்ன பண்ண போற இந்த சாப்டர் முழுக்க அந்த அவருடைய ஃபீலிங். இது வந்து சாதாரணமான ஒரு கதை தான், கதையை வர்ணிக்கிறது தான். ஆனா கதையை வர்ணிக்கும் போது அந்த பశ్చాத்தாபம்ங்கிற உணர்வை வந்து மிக விரிவாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அவர் எப்படி ஏற்படுறது, எப்படி மாட்டிக்கிறார் அப்படிங்கறதெல்லாம், தான் எப்படி மாட்டிட்டதா உணர்றாருங்கிறதெல்லாம் விரிவா வர்ணிக்கிறார். சோ செல்ஃப் இதுன்னு சொல்றோம் இல்லையா, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஸ்பிரிச்சுவலா நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மள வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம என்ன காரியம் பண்றோம், இந்த காரியம் வந்து சரியான காரியமா, இது பண்ணலாமா, இது வந்து கடவுளுக்கு ஏற்றதா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, இது பாக்கி பேருக்கும் ஒத்து வருமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்குன்னு பண்ணாம பகவானுக்குன்னு. இதுல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா விவேகானந்தருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விவேகானந்தருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் அதுல பார்த்தேன்னாக்கா இந்த கர்மானா என்ன, அந்த கர்ம யோகத்தை எப்படி பண்றது. இன்ஃபேக்ட் கர்ம யோகம்ங்கிறது விவேகானந்தருடைய சூத்திரங்கள்ல இருந்து சம்ஸ்கிருதத்திலேயே கர்மயோக சூத்திரம்னே புஸ்தகம் எழுதியிருக்கா. கர்மயோகம்னா எப்படி பண்ணணும், கர்மா எப்படி பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கறத பத்தி தற்கால ஜனங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சுலபமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஃபாலோ பண்ற மாதிரியும் ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்காரு.
சோ அந்த கர்மயோகால நம்ம அனுஷ்டானம் பண்ணும் பொழுது கர்மயோகா பண்ணாம வேற எந்த யோகத்துக்கும் போக முடியாது. முதல்ல நம்மள நம்ம திருப்பி அதான் கர்மனா கம் சுத்தி அப்படி சித்த சுத்திங்கிறது கர்மயோகத்தினால மட்டும்தான் வரும், வேற இதனாலயும் வராது. சோ அந்த கர்மயோகத்தை எப்படி பண்றதுங்கிறது முக்கியம். அது விவேகானந்தர் சொல்றதோடு மட்டும் இல்லாம அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மள எப்படி பண்ணிக்கணும், அந்த பశ్చాத்தாபம்ங்கிறது எப்படி வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த தேவி பாகவதம் மாதிரி புராணங்கள்ல அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும். சோ இது வெறும் கதை மட்டும் இல்லை, இது வெறும் ஹிஸ்டரி மட்டும் இல்ல, நம்மளுடைய growth and டெவலப்மெண்ட்டுக்கான கைடன்ஸ் கூட. இப்ப நாராயணர் தன்னை எப்படி ஃபீல் பண்றார் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கலாம். வியாச உவாச்ச, வியாசர் ஜனமேஜயனுக்கு மேல அந்த விஷயங்களை எடுத்து சொல்றார் கதைய. இத்தியாகர்ணிய வச்சஸ்தாசாம், தாசாம்னா அந்த அப்சரசுகள் இருக்காளே, அந்த அதான் ரம்பா மேனகா இவெல்லாம், அந்த அப்சரசுகளுடைய வாக்கை கேட்டுட்டு அவ சொன்னதை கேட்டுட்டு தர்மபுத்திர பிரதாபவான், இதுதான் முக்கியமான விஷயம். தர்மபுத்திரஹா பிரதாபவான் அப்படின்னு போட்டார். பிரதாபம்ங்கிறது 3 விதத்துல இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். அதாவது தன் காரியங்களை சாதிச்சுக்க கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடியவர், தன் காரியங்களை சாதிச்சுக்க கூடிய அளவுக்கு, அதாவது என்ன ஆகும், தபஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுலயே மனசுல உறுதியா இருந்துட்டு தன்னுடைய தபஸ்ல டிஸ்டர்ப் ஆகாம தபஸ் பண்ணக்கூடியவர். 1000 வருஷம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணியிருந்தார். அவர் பண்ண தபஸ்னாலதான் உலகமே இது அதாவது ஜாஜ்வலியமா தகிக்கிற மாதிரி ஆன உடனே அது தாங்க முடியாம போய் தானே அவருடைய தபஸ் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்திரன் வந்தான். சோ எப்பேற்பட்ட இந்திரன் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் அதனால டிஸ்டர்ப் ஆகாம இந்திரனை கண்டுக்காம இவர் மேல தபஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. சோ அவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருந்தவர், அதனால பிரதாபவான். அதாவது மன உறுதியும் சரீர உறுதியும் கொண்டவர், கொண்ட காரியத்துல உறுதியா நின்று அதை சாதிக்கக்கூடியவர். ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் கரேஜியஸ். அதே மாதிரி இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தபோது அவளால டிஸ்டர்ப் ஆகாம உறுதியா நின்ன, அதுலயும் பிரதாபவான். அவளை இது பண்றதுக்கு, ஷேம் பண்றதுக்கு, உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு என்ன பண்ண, ஊர்வசியும் சிருஷ்டிச்சு காமிச்சார். சோ பிரதாபவான். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர்கிட்ட பிரதாபம் இருந்தது. அவ்வளவு ப்ராப்ளம், அதாவது அவ்வளவு பிரதாபம் அவர்கிட்ட இருந்தாலும் இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நின்று மீறி ஜெயிச்சு வர பிரதாபம் தங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கான்சியஸ்னஸும் அவருக்கு இருந்திருக்கு. அதுதான் ப்ராப்ளம், அதுதான் பிரதாபவான். பிரதாபம்னா அந்த பிரதாபத்தையும் உடையவர், அதாவது எல்லாகும் தான் சக்தி படைத்தவர், தான் சக்தி படைத்தவன்ற கான்சியஸ்னஸையும் கொண்டவர். இப்ப ஆக்சுவலா அந்த கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு கூடாது. அந்த கான்சியஸ்னஸ் வரும்போது என்ன ஆயிடுறது, அது அகங்காரமா மாறி போயிடுறது. நம்ம கிட்ட சக்தி இருக்கு, சக்தி இருக்குங்கிற எண்ணம் இருக்கு. இதுதான் அனுமா இருக்கு. அனுமாருக்கு என்ன இருக்குன்னா, அனுமார்ட்ட அவ்வளவு சக்தியும் இருந்தது, அவ்வளவு சக்தியும் இருக்கு, ஆனா அவருக்கு சக்தி இருக்குங்கிற எண்ணம் கிடையாது. சக்தி இருக்குங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு சக்தி இருக்குங்கிறது யாராவது சொல்லணும். ஜாம்பவான் என்ன பண்றார், உங்ககிட்ட இந்த சக்தி இருக்கு, நீ இது பண்ணு. அதாவது இதுல செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, அவருக்கு தெரியல, தன்னை பத்தியே தான் உணரலன்னு ஒரு ஆங்கிள் நம்ம தப்பா சொல்லலாம். ஆனா வாஸ்தவத்துல அந்த கான்சியஸ்னஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, என்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குங்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்யறதுக்கான குவாலிபிகேஷனோ சக்தியோ எனக்கு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அந்த எண்ணமே அகங்காரமா, அதாவது நம்ம எதை கான்பிடன்ஸ்ன்னு நினைக்கிறோமோ அந்த கான்பிடன்ஸ்ங்கிறதே ஒரு அகங்காரமாவும் மாறி போறது. மாறி போறதுனால என்ன எடுத்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு குணமா போயிடுறது. அதனாலதான் ஹனுமார்ங்கிறவர் இந்த பக்த சிரேஷ்டர், பக்தாகிரேசர்னு சொல்லும் பொழுது தங்கிட்ட இருக்கிற சக்தியினுடைய கான்சியஸ்னஸும் தங்கிட்ட இல்லாதவரா இருக்கார். எல்லாமே பகவான் தான். பகவான் சொன்னா செய்யறேன், பகவான் சொன்னா செய்வேன், பகவான் சொன்னா செய்ய முடியுங்கிற லெவல்ல மட்டும்தான் இருக்காரே ஒழிய தன்னால முடியுங்கிற எண்ணம், தங்கிட்ட இருக்கிற கர்த்தத்துவங்கிற எண்ணமே துளி கூட இல்லாதவரா இருக்கார். துளி கூட அந்த கர்த்தத்துவம் இல்லைங்கிறது என்ன பண்ணா, அவருக்கே அவருடைய சக்தி தெரியாது, அவருக்கே அவருடைய சக்தி தெரியாதுங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், அதை போர்ட்ரே பண்றோம். தன் சக்தி தனக்கே தெரியாத அளவுக்கு தங்கிட்ட அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறதுங்கிறது தான் உண்மையிலேயே அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோமே, இல்ல ஒரு அகங்காரம்னு சொல்றோமே, அது இல்லாத ஒரு உணர்வு, அந்த மாதிரி இருக்கணும்னு இவர் என்ன பண்ணார், பிரதாபவான். அவருக்கு தங்கிட்ட அந்த கான்சியஸ்னஸ் இருந்திருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, விமர்சம் அகரோத் சித்தே, அப்படிப்பட்ட பிரதாபத்தை உடையவர் விமர்சம் அகரோத், தன் மனசிலேயே திங்க் பண்ணி பாக்குறார். விமர்சம்னா செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட், சித்தே விமர்சம் அகரோத், தன்னுடைய மனசுல ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ் பண்றார்.
கிம் கர்த்தவியம் மயார்ஜுனா. இப்ப நான் என்ன பண்ணணும்? பண்ற தப்ப பண்ணியாச்சு. அதாவது ஊர்வசி சிருஷ்டி பண்ணினது, இவாளுக்கு வரம் கொடுத்தது, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கன்னு சொன்னது, இது எல்லாமே பண்ணியாச்சு. இது எதிரியுமே இனிமே பின்வாங்க முடியாது. இது எந்த காரியத்தை நம்ம பண்ணினாலும் தபஸ் கோவிந்தா இல்லையா? அதனால என்ன பண்றது அப்படின்னா, கிம் கர்த்தவியம் மயார்ஜுனா, நான் இப்ப இனிமே எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சித்தே விமர்சனம் தன் மனசுல என்ன பண்ற, ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிற, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். அதாவது தன் மனசுலயே திங்க் பண்ணி பாக்குறார், தான் நடந்துக்க வேண்டிய முறை என்ன, இனிமேலாவது மேலும் கீழே சரிஞ்சிடாம கீழே விழுந்துடாம இருக்க. அதாவது நம்ம பண்ற மேல மேல இதுல இருந்து மீள்றதுக்குன்னு நினைச்சுட்டு நம்ம பண்ற காரியம் மேலும் மேலும் இன்னும் வலையில நம்மள சிக்க வைக்காம இன்னும் கீழே தள்ளாம இருக்கணும். அதாவது நம்ம பண்ற இதுல இருந்து தப்பிக்கணும்னு நம்ம என்ன பண்றோமோ ஏதாவது ஒரு விதத்துல அது தப்பாதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், இன்னும் கீழே தள்ளி விட்டுடும். அந்த மாதிரி இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணணும் யோசிக்கிறார். ஹாஸ்யோகம் முனிவிருந்தேஷு பவிஷ்யாம் யஜ்ய சங்கமாத். இந்த ஸ்திரீகள், அதாவது இவா கேட்ட வரம் இருக்க, இந்த வரத்தை கேட்டுண்டு இவா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு பதிலா இவாளை கல்யாணம் பண்ணிட்டு இல்ல இவாளை ஏத்துண்டு இந்த கந்தமாதன பருவத்துல இவாளோட சௌக்கியமா இருந்தேன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான, வெறும் 1000 வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி 1000 வருஷம், அதுக்கு முன்னாடி 1000 வருஷம்னு எவ்வளவோ 1000 வருஷங்கள் தவம் பண்ணிருக்காரு, கடுமையான தவம். அந்த தவங்கள் அத்தனையும் வேஸ்டா போய் இங்க இருக்கிற முனிவர்கள்ட்ட எல்லாம் இவ்வளவு பெரிய தபஸ் பண்ணி இவ்வளவு கடுமையான விரதங்கள்லாம் இருந்து இவ்வளவு கடுமையான மனக்கட்டுப்பாடை வச்சிருந்தவர் இப்படி கீழே சரிக்கிட்டாரேன்னு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு எதுவா போயிடும். ஹாஸ்யோகம், அதாவது நான் கட்டுப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு நார்மலா எல்லாரும் போல ஒரு சாதாரண லைஃப்லயே இருந்துட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளோட இந்திரிய நிகிரகங்களோட தபஸ் பண்ணி கடைசியில அந்த இந்திரிய சுகத்துலதான் ஆழணும்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அது ஒன்னும் ஒரு புண்ணியமா இருக்க போறது இல்லையா. அந்த புண்ணியத்தினுடைய அழிவுக்குதான் இது காரணமா இருக்க போறது. அந்த புண்ணியம் நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால லாபமே இல்லை. அது நம்மளுக்கு சக்தியை கொடுக்க போறது இல்ல, நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்க போறது இல்ல, மோட்சத்தை எதையுமே கொடுக்க போறது இல்ல, பண்ணினது வேஸ்ட்னு. அதுதான், அதாவது உலக வாழ்க்கையில ஈடுபடுறது தப்புன்னு இல்ல, பட்டியர் சிரிப்பாளைங்கிறது இல்ல. இவ்வளவு கடுமையான ஒரு இது நம்ம எந்த புண்ணியத்தை சம்பாதிச்சோமோ அந்த புண்ணியம் அத்தனையும் வேஸ்டா எட்டமா போறதே அப்படின்னு இதுக்கு தேவையில்லாம இந்த காரியத்தை பண்ணுவானேன்னு எல்லாரும் சிரிப்பு. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு லோகத்துல குழந்தை குட்டிகள் பெற்றுக்கிறவங்களை பார்த்து யாரும் சிரிக்கல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தான் கேட்கிறா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்றா, குழந்தைகளை பெற்றுக்கோன்னு அட்வைஸ் பண்றா. சோ யாருமே கல்யாணம் பண்ணிக்காதேன்னு, குழந்தைகளை பெற்றுக்காதேன்னு, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதேன்னு அட்வைஸ் பண்ணல. ஆனா என்ன பண்றா, எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, நான் ஒரு சிறந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த தவ வாழ்க்கையை, கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வயசான காலத்துல சறுக்கிறது இருக்கு பாருங்க. அதுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல நிம்மதியா சௌரியமா உடம்புல சக்தி இருக்கும் போதே நிம்மதியா சௌரியமா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லுவாளே ஒழிய, அது இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்ப இந்த மாதிரி பண்ணுவானேன்னு தான் கேட்பா, வேற எதுவும் கேட்க போறது இல்லை இல்லையா. அதனால அது நகைப்புக்கு ஹாஸ்யத்துக்கு இடமாயிடுமே. ஹாஸ்யோகம் முனிவிருந்தேஷு பவிஷ்யாமி, நான் என்ன நகைப்புக்கு இடமாயிடுவேன் அப்படின்றார். அகங்காராத் இதம் பிராப்தம், இந்த நிலைமை ஏன் வந்தது, அகங்காரத்தினால. அதாவது என்னால முடியும், நான் இதை மேனேஜ் பண்ணிடுவேன், நான் இதை தாண்டிடுவேன், இந்த சூழ்நிலையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னு என்னுடைய சக்தியை காமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. என்னால என்ன பண்ணி காமிக்கிறேன் பார், என்னையா டிஸ்டர்ப் பண்ற, என்ன பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னு அகங்காராத் இதம் பிராப்தம் துக்கம் நாத்திர விசாரணா. இதுல என்ன ஆகும், அகங்காராத் இதம் பிராப்தம், இப்படிப்பட்ட துக்கம், அதாவது நான் இப்ப மாட்டின்னு இருக்கிற சூழ்நிலை இருக்க, என்ன துக்கத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிற இந்த சூழ்நிலை நாத்திர விசாரணா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மூலம் தர்ம விநாசஸ்ய பிரதமம் எது அகங்கிருதி. தர்ம விநாசஸ்ய, தர்மம்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற புண்ணியம்னு அர்த்தம் இல்ல, நம்ம எந்த மாதிரி ஒரு தார்மீகமான ஆட்டிடியூடுல இருக்கமோ, டெவலப் பண்ணிக்கிறோமோ, கேரக்டரை டெவலப் பண்றோமோ, அதாவது தபஸ் பண்றது, இந்திரிய நிகிரகங்கள் பண்றது, அப்புறம் பகவானை எப்போ சதாசுர காலமும் தியானம் பண்றது, அந்த மாதிரி தார்மீகமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டிடியூடுக்கு அதனுடைய விநாசஸ்ய, தர்ம விநாசஸ்ய, அந்த ஆட்டிடியூட் நசிச்சு போறதா இருந்தா, அந்த கேரக்டர், அந்த தன்மை, நம்ம கிட்ட இருக்கிற தன்மை நசிக்கிறதுக்கு மூல காரணம் வேறு என்னன்னு கேட்டா அகங்கிருதிகி, அகங்காரம் தான். பிரதமம் அகங்கிருதிகி, முதல் காரணம் அகங்காரம். மூலம் சம்சார விருட்சஸ்ய யதப்ரோக்தோ மகாத்மபிகி, அகங்காரம் தான் சம்சார விருட்சத்துக்கு முதல் காரணம்னு மகாத்மாக்கள்லாம் சொல்லவும் சொல்லியிருக்கா.
திருஷ்டுவா மௌனம் சமாதாய நஸ்திதோகம் சமாகதம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கணும், ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. அவ வந்த போது அவளுக்கு நான் ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. மௌனம், மௌனம்ங்கிறது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஆயுதம்னு நான் என்ன பண்ணிருக்கணும், அவ என்ன பண்ணினாலும் அதை பத்தி கவலைப்படாம, அதை பத்தி ரியாக்ட் பண்ணாம, இந்திரியங்கள்னால அவளை பார்க்காம, இந்திரியங்களுக்கு அவளுக்கு பதில் சொல்லணுங்கிற எண்ணம் ஏற்படாம நான் பாட்டுக்கு என் தபசை பண்ணிட்டு இருந்திருக்கணும், கண்டினியூ பண்ணி இருந்திருக்கணும், மௌனமா இருந்திருக்கணும். அதாவது மௌனம்னு சொன்னாக்க வாய முடிந்துன்னு இல்லை, அவளுக்கு ரியாக்ட் பண்ணாமல். இந்த இடத்துல மானசீகமா ரியாக்ட் பண்ணா கூட அது மௌனம் இல்லை. மௌனம்ங்கிறது திரிகரணங்கள்னாலையும், அதாவது மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தினாலையுமே, சரீரம் எல்லாத்தினாலையுமே ரியாக்ட் பண்ணாக்க அது மௌனம் இல்லை. சோ மௌனம்ங்கிறது என்ன, திரிகரணத்தினாலையும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. மௌனம் சமாதாய, நான் மௌனத்தை எடுத்துட்டு நஸ்திதோகம், நான் அந்த மாதிரி இல்ல. வாராங்கனா கணம் ஜுஷ்டம் தேனாசம் துக்கபாஜனம். வாராங்கனா கணம் ஜுஷ்டம், இந்த வாராங்கனா, இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தா இல்லையா, அவளோட நான் என்ன பண்ணேன், யாரு நீங்க என்ன எதுன்னு அவளை கண்ட்ரோல் பண்றதா, அவளை இன்சல்ட் பண்றதா, அவளை டீஸ் பண்றதா, அவளை கண்ட்ரோல் பண்றதா. நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்தா, உங்களால என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு நான் என்ன பண்ணேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு, அவளுக்கு காமிக்கணும்னு ஜுஷ்டம், ஐ இன்டராக்டட் வித் தம். வாராங்கனா கணம் ஜுஷ்டம், ஐ இன்டராக்டட் வித் வாராங்கனா. அதாவது அந்த அப்சர கணங்களோட நான் என்ன பண்ணேன், இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வாராங்கனா கணம் ஜுஷ்டம் தேனாசம் துக்கபாஜனம். அதனால என்ன ஆயிடுச்சு, துக்கபாஜனம் ஆசம். நான் இப்ப இந்த சூழ்நிலைக்கு, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் சேர்ந்துட்டேன். அதாவது என்ன ஆயிட்டு, அந்த விஷயத்தினால அவ பண்ற, அவளோட நான் இன்டராக்ட் பண்ணதுனால இப்ப என்னுடைய தபசும் போயிடுது, அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அவளை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு போச்சு. இந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, வாராங்கனா கடஞ்சுஷ்டம் தேன ஆசம் துக்கபாஜனம், துக்கபாஜனம் ஆசம். உற்பாதிதா ததா நாரியஹா மயா தர்மம் ஏன. அதோட மட்டும் இல்ல, உருவசி முதலிய அப்சர கணங்களை சிருஷ்டி பண்ணும்போது என்னுடைய தபசனுடைய புண்ணியமும் வேஸ்டா போயிடுது. என் தபசு அத்தனை என்ன ஆகும், நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி மந்திரக்கு இதெல்லாம் அந்த அதாவது ஒரு இதெல்லாம் பண்ணி காட்டணும், மேஜிக் பண்றேனோ, மேஜிக் இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் தின் ஏர். ஆகாசத்துல இருந்து உண்டு பண்ண முடியாது மேஜிக்க. மேஜிக்கு ஏதாவது ஒரு உபாதான காரணம் வேணும் இல்லையா. லோகத்துல உபாதான காரணம்ங்கிறது இந்த பாஞ்ச பௌதிகமான வஸ்துக்கள், அணுக்கள், பிரகிருத்தின்னு 1008 உபாதான காரணங்கள் லோகத்துல. அதாவது குடம் வரணும்னா, குடம் வரத்துக்கு இது வேணும், அது பேர் என்ன சொல்றது, மண்ணு வேணும். மண்ணுங்கிற உபாதான காலத்துல இருந்து குடம் வர போறது. ஆனா ஒரு ரிஷி ஒரு விஷயத்தை சிருஷ்டி பண்ண போறார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணுமே இல்லாம அவுட் ஆஃப் தின் ஏர், அவுட் ஆஃப் நத்திங் அவர் ஒண்ணு சிருஷ்டி பண்ண போறாருன்னா, அபாவத்தில இருந்து ஒண்ணும் வரப்போறது இல்லை. அங்க ஏதாவது அந்த குடத்துக்கு ஒரு உபாதான காரணம் வேணுமா வேண்டாமா? அந்த குடத்துக்கு உபாதான காரணமா என்ன இருக்க போறது, அதுக்கு உபாதான காரணமா இருக்க போறது இவருடைய தபஸ். சோ இந்த ஊர்வசி முதலிய அப்சரோகணங்களை சிருஷ்டி பண்ணதுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய தபஸ் வியர்த்தமா போயிடுச்சு. அந்த தபஸை உபயோகப்படுத்திட்டு அவளை சிருஷ்டி பண்ணணும். நான் இவாளுக்கு இவாளை கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்ணி காமிச்ச விதத்துல என்னுடைய தபஸ் வியர்த்தமா போறத நான் கவனிக்கல. சோ அப்ப உற்பாதிதா ததா நாடிஹா, ஊர்வசியாதி நாரிகள் மயா தர்மம் ஏன, என் தர்மம், என் தபஸை நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்பென்ட் இட். சாஸ்துமாம் பாதித்தும் விருத்தாக காமார்த்தா பிரமதோத்தமாக. இப்ப அவ என்ன ஆயிட்டா, நான் இதை பண்ணி காமிச்ச உடனே காமார்த்தாக, தேவர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மீ அண்ட் தேவர் பென்ட் ஆன் டிஸ்டர்பிங் மீ. என்னால ஈர்க்கப்பட்டவர்கள் நான் பண்ற காரியங்களை பார்த்து என்னுடைய பவர்னால, என்னுடைய சக்தியினால அவ என்ன ஆயிட்டா, என்னால ஈர்க்கப்பட்டுட்டா, என் பக்கம் ரொம்ப சாஞ்சுட்டா. அதோடு மட்டும் இல்ல, காமார்த்தாக, அவர்களுக்கு ஆர்வம் எங்கிட்ட ஜாஸ்தியா போயிடுது. என்ன பாதித்தும், அதாவது என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவ இப்ப ரெடியா இருக்கா. அவளுடைய ஆட்டிடியூட், அவளுடைய காதல்னால அவ என்ன பாதித்தும் விருத்தாக. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். ஊர்ணநாபிரிவாத்யாகம் ஜாலேன ஸ்வகிருத்தேனவை. ஊர்ணநாபிரிவ, சிலந்திய போல, ஊர்ணநாபிரிவ ஒரு சிலந்திய போல, ஸ்வகிருத்தேன ஜாலேன நானே பின்னின வலையில அகம் நான் மாட்டிட்டு இருக்கேன். சோ ஊர்ணநாபி ரிவாத்யாகம் ஜாலேன ஸ்வகிருத்தேனவை, நான் பின்னின வலையில நானே வெளில வர முடியாம மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கேன். பத்தோஸ்மி, அந்த வலையில கட்டப்பட்டிருக்கேன்.
நான் பின்னித வலையிலேயே நான் கட்டப்பட்டுட்டேன், நானே என்ன கட்டின்ட்டேன். அதுவும் எப்படி கட்டின்ட்டேன், சிலந்தி வலைன்னு சொல்றதுக்கு காரணம், சிலந்தி வலையில கோந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, சிலந்தி வலையில மாட்டின்ற பூச்சி அதால தச்சு வெளில போக முடியுமோ? எக்காரணத்தை கொண்டு தச்சு வெளில போக முடியாது. சிலந்தியே வெளியில வரணும்னா கூட அதை கட் பண்ணிட்டு தான் வரணும் இல்லையா? சோ அப்ப என்ன எடுத்து சுதிருடேன, மிகவும் பலமாக இருக்கக்கூடிய, எவ்விதத்திலும் வெளியில வர முடியாதபடி அவ்வளவு திருடமா இருக்கக்கூடிய வலையில மாட்டிண்டு கிம் கர்த்தவியம் அத்தஸ்பரம், இதுக்கு மேல நான் என்ன பண்றதுக்கு இருக்கு, எது சிந்தாம் சமுத்திரிய சந்தியதாம் பலா இமாகா. சரி, இதெல்லாம் பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, இவாளை பண்றதா நான் என்ன பண்றதா என்ன ஏதுன்னு சிந்தாம் பரித்திய, அதை பத்தி இவாளை நான் இப்ப என்ன எப்படி நடந்துக்கிறது, நான் எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இந்த கான்சிக்வன்ஸை பத்தி, இதனுடைய விளைவுகளை பத்தி யோசிக்கிறது. அதை விட்டுட்டு சிந்தாம் பரித்திய யஜாமி இமாகா அபலாகா, இந்த ஸ்திரீகளை யஜாமி, நீங்க போய் சேருங்க உங்க ஊருக்கு, இங்க வராதிங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இவாளை நான் தியாகம், இவாளை போங்க என்ன நீங்க வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், என்ன வரம் வேணுமோ கேளுங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப இவா ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டா, ஏத்துக்க முடியாதுன்னு என் வரத்தை மறுத்து திருப்பி அனுப்புவேனையாகில் இவாள்லாம் என்னாகா பிரஷ்டா பவிஷ்யந்தி சர்வா பக்த மனோரதாக, இவர்கள் தங்களுடைய ஆவலை இழந்து, அதாவது தங்களுடைய மனோரதம் நிறைவேறாமல் பிரஷ்டாக வழிவியவர்களாக ஆயிடுவாங்க. இவளால திருப்பியும் இந்திரலோகத்துக்கும் போக முடியாது. சத்வா பவிஷ்யந்தி, இவா என்னை சபித்து விட்டு இவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கண்ட வழிக்கு போக முடியாயிடும். முக்தோகம், ஏன்னா எங்கிட்ட இவளுடைய ஆவலை காமிச்சுட்டான்னு சொன்னோம்னாக்கா இந்திரன் திருப்பி ஏத்துக்க மாட்டான், நீங்க தேவலோகத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு விடுவான். சோ இதோ பிரஷ்ட சதோ பிரஷ்டகான்னு இவாளுடைய சூழ்நிலை ஆயிடும். இவாளை என்ன ஆகும், தங்களுடைய சூழ்நிலையில இருந்து கெடுத்து விடுமாவும் ஆயிடும். அதனாலதான் பிரஷ்டாகான்னு. முக்தோகம் சஞ்சரிஷ்யாமி விதனே பரமாம் தபகா, அதாவது இவாளை விட்டுட்டு முக்தோகம், இவாளெல்லாம் இது பண்ணிட்டு எப்படி வேணா போட்டோம் அப்படின்னு முக்தோகம் இவர்கள் அனைவரையும் விட்டுட்டு பரமம் தபகா, தனியான இடத்துல போய் நான் தபஸ் பண்ணணும், அது ஒண்ணுதான் பண்ண முடியும். இவாளை பத்தி நான் கவலைப்பட்டேன்னாக்க என்னுடைய நிலைமையில நான் முன்னேற முடியாது, நான் முன்னுக்கு வர முடியாது, நான் டெவலப் ஆக முடியாது. நான் இருக்கிறது தபஸ் ஒண்ணுதான், அதுதான் நான் கவனிக்கணும். அதனால முக்தோகம் பரமம் தபகா, முக்தோகம் இவாளெல்லாம் விட்டுட்டு இவர்களாய் விடப்பட்டவனாய் விஜனே தனியான ஒரு இடத்துக்கு போய் திருப்பியும் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவாளை எப்படி விடுறது, தஸ்மாத் குரோதம் சமுத்பாத்திய, நான் கோபத்தை சம்பாதிச்சுக்கணும். அதாவது நான் இப்ப கோவப்படணும், கோவப்பட்டு இவா என்ன பண்ணும், என்னுடைய கோபத்தை பார்த்த உடனே இவா பயந்து நகர்ந்து அண்ணண்ட போனோம். அதாவது நார்மலா நான் சாஃப்டா இருந்தேன்னா இவா மேல மேல என்னை கஷ்டப்படுத்திட்டு இருப்பா, நான் கோவப்பட்டேன்னா இவா என்னை விட்டு நகர்ந்து போவா. சோ அதனால நான் கோபம் சமுத்பாத்திய தியக்ஷாமி சுந்தரீகணம், இவர்களை இந்த இடத்த விட்டு நகர்ந்து போக செய்வேன். தியக்ஷாமி, இவர்களை விட்டு நான் அண்ணண்ட செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி நான் கோவப்படுறதுதான் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். சோ இப்ப கோபத்தின் மூலமாக நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நல்லவேளை கோபத்தின் மூலமா காப்பாத்திக்கணும்னு திங்க் பண்றேன். டக்குன்னு கோவப்படாம நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் அதான் நினைக்கிறோம், கோபத்துல நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கிறோம். நம்ம கோவப்படும் போதுதான் ஒருத்தையார் நம்மளை பார்த்து பயந்து அண்ணண்ட போவா அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் கோவப்படுறதுக்கு காரணம் நம்மள டீஸ் பண்றவா, நம்மள ப்ராப்ளம் கொடுக்குறவா, நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம கோவப்பட்டோம்னா அகந்து போயிடுவான்னு இருக்கிறோம். கோவப்படலாமா, எந்த அளவுக்கு கோவப்படணும், எவ்வளவு கோவப்படணும்னு நம்ம யோசிக்கிறது இல்லை, டக்குன்னு கோவப்பட்டுடுறோம். ஆனா ரிஷியா இருக்கிறதுனால என்ன பண்ண, அட்லீஸ்ட் அந்த இடத்துல நான் கோவப்பட்டு இவர்களை நகர்த்துவேன், என்னுடைய கோபத்தினால இந்த இடத்துல இருந்து இவர்களை அப்புறப்படுத்துவேன்னு யோசிச்சார். வியாசர் அவருடைய ஆட்டிடியூட வர்ணிக்கிறார். அப்ப இது சிந்திய மனசா முனிர் நாராயணஸ்ததா விமர்சம் அக்கரோ சித்தே. சோ இந்த மாதிரி என்ன பண்ணார், சித்தே விமர்சம் அக்கரோ, திங்க் பண்ணார். ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் மனசுல இந்த காரியத்தை நான் ஏன் செய்யணும், இந்த காரியத்தை செய்யாம இதுக்கு வேற ஆல்டர்னேட் இருக்கா, இந்த காரியத்தை செஞ்சா இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும், இது பொறுத்தியாருக்கு என்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், எனக்கு என்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னு ஒவ்வொன்றுத்தையும் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பாக்குறார். விமர்சம் அகரோச்சித்தே சுகோத்பாதன சாதனை, அதாவது சுகோத்பாதன சாதனம் இருக்கு பாருங்க, தனக்கு இந்த இடத்துல இப்ப கஷ்டம் கொடுத்தது இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தை போக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா சாந்தமா இருக்கிறதுக்கு சுகோத்பாதன சாதனை விமர்சம் அகரோத், சுகத்தை உண்டு பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு விமர்சம் அகரோத் மனசுல ஒரு வழி பண்ணி பாக்குறார். அதான் அந்த வழி குரோதம்னு அவருக்கு வந்தது. இது சஞ்சிந்திய, இந்த குரோதம் தான் இதுக்கான வழி, எனக்கு சந்தோஷத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த லேடிஸ் அண்ணண்ட போனோம், அவ என்ன வம்புல மாட்டி விடாம இருக்கணும், அவ என் கூட சம்பந்தப்படாம இருக்கணும், நான் அவளை விட்டு தனியா இருக்கணும்.
சோ தனியா இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நான் திருப்பியும் தபஸ்ல ஈடுபடணும். இதுதான் எனக்கு இப்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய வழி. நான் மாட்டிக்காம வலையில மாட்டிக்காம இருக்கிற வழி. அப்படி சுகத்தை கொடுக்கணும்னா இந்த குரோதம் தான் வழின்னு விமர்சம் அக்கரோத். திதியோயம் அப்ப என்ன பண்றார், திருப்பி யோசிக்கிறார். திதியோயம் மகாசத்ரு குரோதா சந்தாபகாரகா. முதல் சத்ரு அகங்காரம்னு சொன்னார், காமமும் சொல்லலாம். திதியோயம் மகாசத்ரு குரோதா, காமத்தை விட குரோதம் ரொம்ப மோசம். அதனால அகங்காரத்துக்கு அடுத்தது ரெண்டாவது சத்ரு குரோதம்ங்கிறார். திதியோயம் மகாசத்ரு, வெறும் சத்ரு மட்டும் இல்ல, காமயேஷ குரோதேசா அப்படின்னார் இல்லையா, மகாசனோ மகாபாப்மா. அந்த மகாசனோ மகாபாப்மான்னு பகவான் ஏதோ கீதையில சொன்னாரோ அதேதான் மகாசத்ருகுன்றார். குரோதா சந்தாபகாரகா. உண்மையில குரோதம் எதிரிய கஷ்டப்படுத்துறதை விட நம்மளை கஷ்டப்படுத்துறதா. யார் கோவப்படுறானோ அவனை கஷ்டப்படுத்துறது தான் அதிகம். அதோட சந்தாபம் அவனுக்கு மிகவும் வருத்தத்தையும் ரொம்ப துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. காமாதப்யதிகோ லோகே, காமத்தை காட்டிலும் அதிகமாக லோகத்துல லோபாதபிச்ச தாருணகா. காமம் லோபம் இது ரெண்டுத்தை காட்டிலும் தாருணகா கடுமையானது, குரூரமானது, கொடுமையானது குரோதம். அதனாலதான் முதல் சத்ரு அகங்காரம், ரெண்டாவது சத்ரு குரோதம் அப்படின்னார். குரோதாபிபூத குருதே ஹிம்சாம் பிராண விகாதினாம். கோபம் பாபம் சென்றாளன்வா. குருத்தோ ஹன்யாத் குரு நபி. அதாவது கோபப்பட்டவன் தான் என்ன பண்ணுவோன்னு கூட அவனுக்கு தெரியாதான். எதிர்க்க குரு நபி பெரியவா இருந்தாக்க, அதாவது அவனுடைய இந்த இதெல்லாம் சொல்ற பாருங்க, ரெஜிசைட் பேட்ரிசைட் மேட்ரிசைட்னு அப்பா அம்மாவெல்லாம் இருந்தா கூட அவளை கூட ஏதாவது இவன் பண்ணிடுவான். அந்த மாதிரி கோபத்துல என்ன பண்றோம், எதிர்க்க இருக்கிறவாளை என்ன பண்றோம்னு தெரியாத அளவுக்கு என்ன ஆகும். கோபம்ங்கிறது கண்மூடித்தனமாக வரும். கோபம் வரும்போது அது என்ன பண்ணும், கண்மூடித்தனமா இருக்கும். அது கண்மூடித்தனம்னா நம்மளுடைய இந்திரியங்கள் என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரிய விடாது, புரிஞ்சுக்க விடாது. அதனாலதான் கண்மூடித்தனம்னு சொல்றோம். பிராண விகாதினி, அது எதிர்க்க இருக்கிறவளுடைய பிராணனையும் வாங்கும், அடுத்த செகண்ட் தன் பிராணனையும் வாங்கக்கூடியது. அதனாலதான் கோபம்ங்கிறது பிராண விகாதினி அப்படி இல்ல. ஆசை அந்த அளவுக்கு பிராண விகாதினி இல்ல, கஷ்டம் கொடுக்கும். ஆசைங்கிறது இருந்தே கொள்ளும். குரோதம் காராம தீர்க்கிக்காம். எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது, நரகத்தையும் கொடுக்கக்கூடியது, நரகம் போல கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதான் சொல்றார், யதா அக்னிர் கர்ஷனா ஜாதா. அக்னி அந்த காலத்துல எப்படி இந்த காலத்து போல மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்குமா, சட்டுன்னு அப்படியே ஏத்துற மாதிரி. சோ அக்னி இல்லைன்னா என்ன பண்ணணும், அரணிக்கட்டையை போட்டு கடையணும் இல்லையா. அரணிக்கட்டையை கடையும் போது என்ன ஆகும், அந்த ஃபிரிக்ஷன்ல அங்க நெருப்பு பொறி வர போறது, அதை டெவலப் பண்ணி ஃபயரை உண்டு பண்ணலாம். காட்டுல 2 மரம் உராய்ஞ்சதுன்னா என்ன ஆகும், அந்த மரம் உராய்ஞ்சதுன்னா தீ பிடிச்சிக்கும். சோ கர்ஷனம்னாக்கா ஃபிரிக்ஷன். அதாவது மரத்தினுடைய ஃபிரிக்ஷனால உண்டாகுது அக்னி. பாதபம் பிரதகே, எந்த மரத்தினுடைய ஃபிரிக்ஷன்ல இருந்து அக்னி உண்டாச்சோ அந்த அக்னி அந்த மரத்தையே எரிச்சுப்படுறது இல்லையா. ஏகோத்பன்ன ததா குரோதா. நம்ம சரீரத்துல உண்மையில சரீரத்தினுடைய ஆசைகள் நிறைவேற காமஹா பிரதிகதா குரோதோ பௌதி. ஆசை நிறைவேறாம தடுக்கப்பட்டா அதுதானே கோபமா வருது. சோ அது என்ன இருக்கு, நம்ம சரீரத்துல இந்திரியங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்கிறதுனால கோபம் வருது. அதனால நம்ம சரீரத்துல உண்டானது தானே அது, சரீரத்தினுடைய தானே காட்ட போறோம். சரீரம் இல்லைன்னா பொறுத்தையா கோபம் தெரிய போறதா என்ன. தேகோத்பன்னஸ்ததா குரோதா தேகம் தகதி தாருணஹா. அந்த கோபம் என்ன ஆகும், பிபி ரொம்ப ஜாஸ்தியா போயிடணும், கண்ணாபின்னு ஏறிடும். பயங்கரமா ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒருவேளை திடீர்னு ஹெமரேஜ்னு கொண்டு போய் விட்டாலும் விட்டுடும். அதனால தேகம் தகதி தாருணஹான்னு வியாசர் சொல்ற. சோ மேல அந்த வியாசர் சொல்றாங்கிறத கண்டினியூ பண்ற. அதாவது வியாசர் என்ன பண்ணார், இப்ப அவருடைய சிந்தா பிரகாரத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருங்கிறது சொல்ல போறார். அதனால திருப்பியும் வியாச உவாசன்னு போடுறாரு அந்த இடத்துல. ஆக்சுவலா 2 கண்டினியூட்டி வருது பாருங்க, வியாச உவாசன்னு. முதல்ல அவருடைய மென்டல் தாட் ப்ராசஸ், இப்ப அவருடைய பிஹேவியர். அதனால இது சஞ்சிந்தியமானம் தம் பிராதலம் ஜீனமானசம் தம் சஞ்சிந்தியமானசம். இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாராயணர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நாராயணர் தன் மனசுலதான் நினைக்கிறார். இவாள்லாம் ரொம்ப தபஸ்ல பெரியவாளா இருக்கிற காரணத்தினால இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்ற பாருங்க, பலவிதமான நாலெட்ஜ், அதாவது வியவகிதமான வஸ்துக்களை பத்தின நாலெட்ஜ் எல்லாம் இவாளுக்கு வருது. அந்த மாதிரி சக்தி எல்லாம் தானாகவே தபஸ்னால. சோ எதிர்க்க இருக்கிற வஸ்து, பின்னாடி இருக்கிற வஸ்து, ஏதோ காலத்துக்கு முன்னாடி பின்னாடி வரப்போறது, அந்த மாதிரியான பலவிதமான நாலெட்ஜ் இவளுக்கு வருது. அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி அதுல ஒரு நாலெட்ஜ் மைண்ட் ரீடிங். சோ அப்ப என்ன பண்ற,
நாராயணர் என்ன மாதிரி திங்க் பண்றாருங்கிறது நரனுக்கு தெரியுது, அவருடைய தம்பி. இது சஞ்சிந்திய மானசம், இது சஞ்சிந்திய மானம், இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கார். மானம்னாக்க பிரசன்ட் கண்டினியூஸ், இப்படி நினைத்து கொண்டிருக்கிற, இந்த மாதிரி யோசித்துக் கொண்டிருக்கிற தம் பிராத்தரம் ஈன மானசம், அவர் ஒரு பிட்டியபிள் புவர் கண்டிஷன். அதாவது என்ன எடுத்து தான் இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டின்ட்டமேனு தன்னையே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஏழ்மையாக, ஒரு எளிமையாக்க ஹியூமிலிட்டின்னு அர்த்தம் இல்லை, தன்னை ரொம்ப கீழானவனாக, அதாவது ரொம்ப தாழ்ந்து போயிட்டமே, இந்த மாதிரி இவ்வளவு கீழே இறங்கிட்டமே, அதாவது நம்மளுடைய ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணாம, அதாவது எப்படி நடந்துட்டு இருக்கோமோ எதுனா போயிட்டு போட்டோம், நாமளா இருந்துப்போன்னு நினைக்காம அவ லெவலுக்கு கீழே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அப்படின்னு தன்னை மிகவும் தாழ்வாக உணர்கிற அப்படின்னு அர்த்தம். தீன மானசம், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கார். அதோட என்ன ஆகுது, ஒரு இந்த ஃபீலிங், ரொம்ப ஒரு தான் இப்படி இருக்குமே, இப்படி ஆயிட்டுமேன்ற தன்னை பத்தி கொஞ்சம் மட்டமா நினைச்சுக்கிற லெவல். சோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் பிட்டி இது இல்ல, அது பேர்ல கான்பிடன்ஸ் இல்ல. கான்பிடன்ஸ் இல்லாம செல்ஃப் பிட்டி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதுக்கு பேரு தீனமானசம்னு பேரு. அப்படி தீனமானசரா இருக்கிற அவர் உவாச வச்சனம் சத்தியம் நரோ தர்மசுதோனுஜா, உவாச வச்சனம், அவருக்கு ஆறுதல் கூறுற மாதிரி சத்தியம், வாஸ்தவமான அந்த இடத்துல தேவையான சில வார்த்தைகள், சத்தியம்னா உண்மையானதும் தேவையான சத்தியமான வாக்குகள். நரகா நரன், தர்மசுதகா தர்மருடைய பிள்ளையான நரன், அனுஜகா அவருடைய தம்பியா இருந்தா கூட அண்ணாக்கு அட்வைஸ் பண்ணலாம் இந்த நேரத்துல சொல்ற நரருடைய வாக்கு. நர உவாச்ச நாராயண மகாபாக கோபம் எச்ச மகாமதே, ஸ்ரீ நாராயண மகாபாக அவர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணும்போதுதான் அதான் மகாபாக, ஓ ஃபார்ச்சுனேட் ஒன், இவ்வளவு தூரம் தபஸ் பண்றதுக்கு தபஸ் பண்ண சக்தி இருந்தது, தபஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ காரணத்தினால அந்த தபஸுடைய மகிமையை தபஸ் பண்ண முடியாம எழுந்துட்டோம். ஏதோ ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணது, ஒரு சின்ன ஃபால்ட், அந்த இல்ல ஒரு ஃபால்டர், ஒரு ராங் ஸ்டெப்பு, அந்த ராங் ஸ்டெப்பு நம்மள இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விட்டுடுது. அது ஒண்ணுதானே ஒழிய அது ராங் ஸ்டெப்னு ரியலைஸ் பண்ணிட்டோம். ரியலைஸ் பண்ணிட்டதுனால அதுல இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு நம்ம இன்னும் டெஃபினட்டா ரெக்கவர் பண்ணிட்டு நம்ம மேல ஏறிடலாம். இது மேல நம்மளால ரெக்கவர் பண்ணிக்க முடியாதபடி, மேல ஏற முடியாதபடி ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கீழே விழுந்துட்டோங்கிறது இல்லை. ரியலி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டதுனால, ரெக்கவர் பண்ணிட்டதுனால வி ஆர் ஃபார்ச்சுனேட். அதுதான் சொல்றாரு மகாபாகா, யூ ஆர் ஃபார்ச்சுனேட். ரியலைஸ் பண்ணியாச்சு, ரெக்கவர் பண்றோம், ஜாக்கிரதையா இருக்கணும், மேல மேல தப்பு பண்ணக்கூடாது. யூ ஆர் ஃபார்ச்சுனேட். இந்த அளவுக்கு தபஸ் பண்ணினதுனாலையும் தவறும் போதே தவறுங்கிறது புரிஞ்சுண்டு மேல ஃபர்தரா தவறு பண்ணாம, மேல ஃபர்தரா தவறாம அதை சுதாரிச்சுட்டதுனாலையும் மகாபாக அப்படின்னு அட்ரஸ் பண்றார். ஓ யூ ஃபார்ச்சுனேட் ஒன், ஓ நாராயணா மை பிரதர் ஃபார்ச்சுனேட் ஒன் அப்படிங்கிற. கோபம் எச்ச, கிவ் அப் யுவர் ஆங்கர், கோபத்தை விடு, மகாமதே புத்திசாலி நீ, அதனால கோபப்பட்ட பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்றார், பார்த்து அட்ரஸ் பண்றார். மகாமதே சாந்தம் பாவம் சமாசிருத்திய, சாந்தம் ஒரு பீஸ்ஃபுல் ஆட்டிடியூட், சாந்தம் பாவம் சமாசிருத்தி, யூ வாண்ட் டு ஒரு பீஸ்ஃபுல், அதாவது ஒரு காம் அண்ட் குவைட் ஆட்டிடியூட் இப்ப வேணும் நம்மளுக்கு. நம்ம யோசிக்கிறது என்ன பண்ணணும், காம் அண்ட் குவைட் ஆட்டிடியூட், காம் அண்ட் குவைட். சாந்தம் பாவம் சமாசிருத்திய நாசைய அகங்கிருத்தியும் பராம். ஃபர்ஸ்ட் என்ன போய் இவ காலை வாரிட்டாளா, இவாளை விட்டேன் பாரு, இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணிட்டாளான்னு இப்ப என்ன ஆகும், நம்மளுடைய ஒரு பெருமையை காட்டுறதுக்கான இடமாக, நம்மளுடைய அகங்காரத்தை காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த காமன் குவைட் ஆட்டிடியூட ரெக்கவர் பண்ணிட்டு அகங்கிருத்தியும் நம்மளுடைய அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். புறா, பழைய கதை ஒண்ணு ஞாபகப்படுத்துற, புறா அகங்கார தோஷேன தபோ நஷ்டம் கில ஆவயோகோ சங்கிராமஸ்ச அபவத் தாத்யாம் பாவாத்யாம் அசுரேணக திவ்ய வருஷ சகந்திரந்து பிரஹ்லாதேன மகாத்புதம். ஒரு காலத்துல பிரஹ்லாதனுக்கும் நரநாராயணனுக்கு நடுவில் சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையை ரெஃபர் பண்றாரு. ஒரு 1000 வருஷத்து தபஸ் அந்த சண்டையில வேஸ்டா போயிடுது. புறா அகங்கார தோஷேன, இந்த அகங்காரத்தினால மட்டுமே தபோ நஷ்டம் கில ஆவயோகம், நம்ம 2 பேருடைய தபஸும் வீணா போயிடுச்சு. சங்கிராமஸ்ச அபவத்து, சங்கிராமஸ்ச சண்டை, தாத்யாம் பாவாத்யாம் அசுரேணக, அதே பாவத்தினால அசுரனான பிரகலாதன். அப்ப என்ன எடுத்து திவ்ய வருஷ சகசிரம்க்கு பிரகலாதேன மகாத்புதம், பிரகலாதனோட ஒரு அற்புதமான சண்டை நடந்தது. துக்கம் பகுதரம் பிராப்தம், அந்த சண்டையினால நம்மளுக்கு பல துக்கம் ஏற்பட்டது. தத்ர ஆவாத்யாம் சுரோத்தமம், ஆவாத்யாம் நம்ம 2 பேராலையும்
பகுதரம் துக்கம் பிராப்தம் தஸ்மாத் குரோதம் பரித்தீர்ய சாந்தோபவ முனீஸ்வரா. அந்த அகங்காரத்தினால கோபத்தினால அங்க வந்த கஷ்டத்தை நம்ம ஞாபகப்படுத்திட்டு எப்படி 1000 வருஷம் நம்ம 1000 திவ்ய வருஷம் பண்ண தபஸை வேஸ்ட் பண்ணிட்டோங்கிறது ஞாபகப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்ப அந்த நேரத்துல நம்ம கோவப்படாம இருக்கணும், அது ஜாக்கிரதை அப்படின்னா. சாந்தத்துவம் தபசோ மூலம் பரிமுனிவி பரிகீர்த்திதம். அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்ற, தர்ம விநாசாய அகங்கிருதி மூலம்னா சாந்தம், இந்த காம் அண்ட் குவைட் ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அன்டிஸ்டர்ப்டு பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் தர்மத்துக்கு தபஸுக்கு ஆதாரம். அந்த ஆட்டிடியூட் இல்லாம தபஸ் பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. இது தசிய வியாசர் இது தசிய வச்சஸ்ருத்வா சாந்தோபு தர்மநந்தனஹா. பிரகலாதனோட நடந்த சண்டையை ஞாபகப்படுத்தினோடனே அதுக்கு காரணம் அகங்காரம் கோபம் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்தினோடனே என்ன பண்ணார் நாராயணன், இப்ப அந்த கோபத்தை விட்டுறக்கூடாதுன்னு என்ன பண்ணார், கோபத்தை விட்டுட்டு சாந்த மனசா ஆயிட்டார், கொஞ்சம் ஒரு காமா ஆயிட்டார் ஒரு நிமிஷம். அப்ப ஜனமேஜியன் இந்த கேள்வி இந்த இடத்துல சந்தேகப்படுறான். சம்சயோயம் முனிஸ்ரேஷ்ட பிரகலாத், எனக்கு இந்த இடத்துல சம்சயோயம் வியாசரை பார்த்து கேட்கிறான், ஹே முனிஸ்ரேஷ்ட அயம் சம்சயா, எனக்கு இங்க டவுட் வருது. பிரகலாதேன மகாத்மனா விஷ்ணு பக்தேன சாந்தேன கதம் யுத்தம் கிருத்தம் புரா. நரநாராயணாங்கிறவா சாதாரணமா விஷ்ணுவோட அம்சம்னு சொல்றோம். விஷ்ணுவோட அம்சம்னு சொல்லும் போது பிரகலாதன் மகாத்மா பெரியவன், விஷ்ணு பக்தன், சாந்தன், அவன் சாந்த ஸ்வரூபியாவே இருக்கான். அதாவது ஹிரண்யகசிபு எவ்வளவு ப்ராப்ளம் கொடுக்கும் போது கூட அவன் ரியாக்ட் பண்ணவே இல்லை, அவன் கோபத்தையே காட்டல, எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பாருன்னு அந்த அளவுக்கு காமா இருந்தான். அப்படிப்பட்ட காமா இருக்கிற அந்த பிரகலாதனால கதம் யுத்தம் கிருதம், அவன் எப்படி நரநாராயணனோட யுத்தத்தை பண்ணினான். கிருதவந்தோ கதம் யுத்தம் நரநாராயணா ரிஷிவா, 2 பேரும் ரிஷியா இருக்கா, அவ பிரகலாதனோட எப்படி யுத்தம் பண்ணினா. தாபசோ தர்மபுத்திராவா 2 பேரும் தபஸ் பண்றா, தர்மபுத்திரோ சுசாந்த மானச உபவ் 2 பேரும் காமன் குவைட் மைண்ட் இருக்கு, சுசாந்தம் இதான் பீஸ்ஃபுல் மைண்ட். பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும்போது யுத்தத்துக்கு ஒரு அஜிடேட்டட் மைண்ட் வேணும். அந்த அஜிடேட்டட் மைண்ட் இல்லாம ஒரு காம் மைண்டோட எப்படி பண்ண முடியும். சமாகம கதஞ்சாத சயோர் தைத்திய தேசிய, முதல்ல இவா 2 பேரும் எங்கேயோ தபஸ் பண்ணி, இந்திரனா இருந்தாக்கா இவாளுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லலாம். பிரகலாதனுக்கு இவா தபஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, காரணமும் இல்லை. இவா தபஸ் பண்ற இடத்துக்கு பிரகலாதன் எங்க இருந்து வந்தான், ஏன் வந்தான், எப்படி சேர்ந்தான். அந்த சமாகம கதம் ஜாதகா தயோகோ தைத்திய சுத்த, அதாவது அசுரனுடைய பிள்ளையான பிரகலாதனுக்கு இவா 2 பேருக்கும் எப்படி மீட்டிங் நடந்தது. சங்கிராமஸ்து கதம் தாத்தியாம் கிருதஸ்தேன மகாத்மனா, இவா 2 பேருடைய பிரகலாதன் எப்படி சண்டை போட ஆரம்பிச்சா, ஏன் போட்டான். பிரகலாதோ அதி தர்மாத்மா, பிரகலாதன் சாதாரண ஆள் இல்ல, அதி தர்மாத்மா தார்மிகன், அதான் தர்மமே வடிவெடுத்தவன், எந்த இடத்துலயும் தர்மத்தையே பிரதானமாக கொண்டு நடந்துருக்கிறவன், அதாவது ஒரு வெரி ஹைலி ரிலிஜியஸ் பர்சன். தர்மாத்மான்னா அவ்வளவு ரிலிஜியஸ் பர்சனா இருந்தாக்க தபஸ் பண்றவாளோட எப்படி, இப்ப அர்ஜுனன் தபஸ் பண்ணும்போது பகவான் சண்டை போட்டாருனாக்க அர்ஜுனனுடைய தபஸனுடைய வீரியத்தை அவனுடைய பக்திய டெஸ்ட் பண்றதுக்காகன்னு சொல்லலாம். இப்ப பிரகலாதன் யாரை பார்த்து டெஸ்ட் பண்ண போறான், என்ன வரனை கொடுக்க போறான், என்ன பண்ண போறான். பிரகலாதனுக்கு டெஸ்டிங்லாம் எந்த விதமான சான்ஸும் இல்லை இல்லையா. சோ அதனால பிரகலாதன் அதி தர்மாத்மா, ரொம்ப தார்மிகன், அதாவது தர்மத்தை ஃபாலோ பண்றவன். அப்ப தபஸ் பண்றவாளுக்கு துணை நிக்கிறமே ஒழிய அவளை எழுத்து சண்டை போடுறதுங்கிறது சரியில்லையே. ஞானவான், விஷயம் தெரிஞ்சவன் ஞானவான், விஷ்ணு தத்பரகா, 2வது விஷ்ணு பக்தன். சோ இப்படி விஷ்ணு பக்தனா இருக்கிறவன் நரநாராயணுக்கு எதிராக ஞானவா, விஷயம் தெரிஞ்சவன், புத்திசாலி, நல்ல தர்மத்தை தெரிஞ்சவன், அவன் சண்டை போட்டான்ங்கிறத நம்ப முடியாது இல்லையே. நரநாராயண தத்துவ தாபசோ சத்துவ சம்ஸ்கிருதம், நரநாராயணன் தாபசோ சத்துவகுணமே பிரதானமா இருக்க போறவா. சத்துவகுணத்தை பிரதானமா கொண்டவாளா இருந்தாக்க எதிரிகள்கிட்ட தப்பு அதை மைண்ட் பண்ணாம போறா. அப்படி இருக்கும்போது பிரகலாதனை போய் இவ எழுத்து நிக்க வேண்டிய காரணம் என்ன. தேன தாத்தியாம் சமுத்பூதம் வைரம் எதி பரஸ்பரம், அவளுக்குள்ளேயே தபஸ்ல இருக்கக்கூடிய வாழ்க்கையே இந்த மாதிரி ஞானவானும் தார்மிகனுமா இருக்கிற பிரகலாதனுக்கும் தாபசாலா இருக்கிற நரநாராயணனுக்கும் சண்டம் வரதா இருந்தா சதா தபசி தர்மேச்ச சிரமையேவகி கேவலம். அப்ப இவ ஞானத்தை அடையறதுக்கும் தபஸ் பண்றதுங்கிறதும் வெறும் வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். சிரமையேவ, இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். அது வெறும் தயக்கம் தான். அது வாஸ்தவமான ஒரு பலனை கொடுக்கறதுக்காக, வாஸ்தவமான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக, வாஸ்தவமான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக எல்லாம் சொல்ல முடியா இல்ல. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். சும்மா ஏதோ ஆயிரத்து நம்மள டைம் பாஸுக்காக எவ்வளவோ வேலை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது நம்ம ஒரு வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட், ஒரு டயர்சம் ஒர்க் அப்படின்னு தான் தோன்றதே ஒழிய ஒரு வாஸ்தவமான வேலைன்னு தோணல. ஜபஹா தபஸ்சர்யா புரா சத்திய யுகேபிச்ச,
கிருத்தயுகத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா தபசுங்கிறது எங்க, ஜபம்ல எங்க, அந்த கான்சென்ட்ரேஷன் எங்க இருந்து வரும்? தாதிருசைகி ந ஜிதம் சித்தம் குரோத அகங்கார சம்பிரதம். அப்படிப்பட்டவாளாலேயே, அதாவது நரநாராயணர் பிரகலாதாலேயே தங்களுடைய மனசு கண்ட்ரோல் பண்ணப்படலைன்னா, குரோதம் அகங்காரத்தினால சூழப்பட்ட மனசு அவளும் குரோத அகங்காரத்தினால இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கான்னா, நக்ரோதோ நச்சமாச்சரியம் அகங்காராங்குரம் வினா. முக்கியமான விஷயத்த சொல்ற. இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் ஒன்னோட ஒண்ணு இல்லை. இந்த ஸ்லோகங்களுடைய உத்தரார்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட பூர்வார்த்தம் சேர்ந்து ஸ்லோகமா வருது. நக்ரோதோ நச்சமாச்சரியம் அகங்கார அங்குரம் வினா. முதல்ல அகங்கார சம்பந்தம்னு சொல்லிட்டார். ஏன்னா குரோதமும் அகங்காரமும் குரோதமும் மாச்சரியமும், அதாவது இப்ப பிரகலாதனை பொறுக்காததுனால நரநாராயணன் சண்டை போட போறா. சண்டை போடுறதுக்கு காரணம் குரோதம். அதே மாதிரி பிரகலாதன்ட்ட அப்ப அது ரெண்டு என்ன இருக்கும்? என்ன இன்சல்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கணும் இல்லையா? சோ அகங்காரம் முளை விடாமல் இந்த குரோதமும் மாச்சரியமும் வராது. அகங்காரா சமுத்தன்னாக காமக்ரோதாதியத்தில, காமக்ரோதங்கள்ல அகங்காரத்திலிருந்து வர்றதுதான். வருஷகோடி சகசிரந்து தபகிருத்வாதி தாருணம் அகங்காராங்குரே ஜாதே வியர்த்தம் பவதி சர்வதா. சோ வருஷகோடி நீ தபஸ் பண்ணாலும், எவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணாலும், எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட தபஸ் பண்ணாலும், அகங்காராங்குரே ஜாதே, அகங்காரம்ங்கிறது அங்க முக்கியமா இருக்கும் பொழுது, அகங்காரம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும் பொழுது வியர்த்தம் பவதி சர்வதா. அந்த தபசுங்கிறது வியர்த்தமா இருது இல்லையா? இப்ப ராவணாதிகள் பண்ண தபஸ் மாதிரி தானே. ஏன்னா அவளுக்கு அகங்காரத்தோட இருந்து தாங்க பெரியவாள் ஆகணுங்கிறது தபஸ் பண்ணா அதே மாதிரி ஆட்டிடியூட் தானே. என்ன யதா சூரியோதியே ஜாதே தமோ ரூபம் ந திஷ்டதி அகங்காராங்குரஸ்யாகிரே ததா புண்ணியம் திஷ்டதி. எப்பேற்பட்ட இருட்டா இருந்தாலும், எவ்வளவு பிச் டார்க்னஸா இருந்தாலும், சூரியன் வந்தாக்க புளி இருட்டு எப்படி இருக்காதோ அந்த மாதிரி அகங்காரம் வரும்போது என்ன ஆகும்? புண்ணியமும் இருக்காது. பிரகலாதோபி மகாபாக ஹரிணா சமயுஜ்யத்தை, பிரகலாதனும் விஷ்ணுவோடையே சண்டை போட்டிருக்கான். சதா வியர்த்தம் கிருத்தம் சர்வம் சுகிருத்தம் கில பூத்தலே. பகவானே ஒருத்த எழுத்து நிக்கிறான்னாக்க தான் பண்ண புண்ணியம் அத்தனையும் வியர்த்தம் தானே ஆறுது. நரநாராயணோ சாந்தோ விகாய பரமம் தபா கிருத்தவந்தோ ததா யுத்தம் குசம சுகிருத்தம் புனகா. தங்களுடைய தபசுல சாந்தமான ஆட்டிடியூட விட்டு அவ சண்டை போடுறான்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? கிருத்தவந்தோ யதா யுத்தம் சமஹா சுகிருத்தம். அவளுடைய சமம், கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் எங்க, அவளுடைய கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் எங்க, அவளுடைய ஏன் பண்ண புண்ணியம் எங்க, அந்த புண்ணியம் அவளுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட கொடுத்துருக்கணும் இல்லையா? ஈத்ருப்ய சத்வயுக்தாபியாம் அதேயா அகங்கிருதி. எதி அகங்கிருதி, அகங்காரமானது ஈத்ருப்யாம் சத்வயுக்தாபியாம், இப்படிப்பட்ட கடுமையான, அதாவது ஸ்ட்ராங் வில்டு பீப்புளுக்கு கூட, ஸ்ட்ராங் சத்துவயுக்தாபியா, சத்துவங்கிற ஆட்டிடியூட், சத்துவம்னா மைண்டு, சத்துவம்னா சத்துவகுணம், சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்ட ஸ்ட்ராங் மைண்ட கொண்ட அப்படிப்பட்டவாளுக்கு கூட தங்களுடைய அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, மாதிரிசானாம் ஜனமே சொல்றான், மாதிரிசானாம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு காவார்த்தா முனே அகங்கார சம்சயே, அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்றது, அகங்காரத்தை அழிக்கிறதுங்கிறது எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அகங்கார பரிசுத்தா நகோப்பியஸ்து ஜெகத்ரயே. அகங்காரத்தை விட்டுட்டு இந்த லோகத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டான். 3 லோகத்திலுமே யாரும் இருக்க மாட்டா போல் இருக்கு. ஏன்னா இது பாதாளம், இவன் இருக்கிறது பாதாளம், பிரகலாதன் இருக்கிறது, நரநாராயணன் இருக்கிறது சொர்க்கம்னு சொல்லலாம், பூமின்னு சொல்லலாம். நான் பூதோ பவிதா நெய்வ, இருந்ததும் இல்ல இனிமே இருக்க போறதும் இல்ல போல் இருக்கு. எஸ்தேன சர்வதா முச்சதே லோக நிகடைகி பத்த காஷ்டமயஸ்ததா அகங்கார நிபத்தஸ்து ந கதாச்சித் விமுச்சதே. முச்சதே லோக நிகடைகி, இரும்பு சங்கிலிகள், அதாவது இரும்பு விலங்கினால கைகால கட்டி போட்டா கூட காஷ்ட நிகடைகி, அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னாக்க தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாதபடி இந்த மர சட்டங்கள் இருக்கு பாருங்க, மர சட்டங்களுக்குள்ள கையை காலை விட்டுட்டு அதை நட்டன் போட்டு டைட் பண்ணி பூட்டி விட்டுருவான். அதை யாராலையும் திறக்க முடியாது, அதை உடச்சுட்டு வெளியில வர முடியாது. ஸ்ட்ராங்கான தேக்கு மரத்தினால பண்ணினதா இருக்கும். அதுக்குள்ள கை காலை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தலை அப்படிங்கிற மாதிரி. சோ இரும்பு தலையிலயோ மரத்தலையிலயோ போட்டு பூட்டினா கூட அதுல இருந்து கூட தப்பிச்சுடலாம் போல் இருக்கு. ஆனா அகங்காரம்ங்கிறதுல கட்டுப்பட்டவன் இருக்கான் பாருங்க, அகங்காரம்ங்கிறதுல பூட்டப்பட்டவன் இருக்கானே, அவன் ஒரு காலத்திலயும் ஒருபோதும் அதுல இருந்து விடுபட முடியும்னு தோணல. அகங்காராவிருத்தம் சர்வம் ஜகத் தாவர சங்கமம் பிரமத்யேவதி சம்சாரே
இஷ்டாமூத்திர பிரதூஷிதே அகங்காராவிருத்தம் சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம். இந்த மூவிங் அண்ட் இந்த மொபைல் அண்ட் இம்மொபைல் இந்த வேர்டு இருக்க இந்த உலகம் முழுக்க அகங்காரத்தில் தான் சூழ்ந்திருக்கு. பிரமத்தியவைக்கு சம்சாரே, இந்த சம்சாரத்துல போயிட்டு வந்துட்டு டிரான்ஸ்மைக்ரேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. விண்மூத்திர பிரதூஷித்தேன்னா கர்ப்பவாசத்தை பத்தி ஏற்கனவே சொன்னார் இல்லையா. விண்மூத்திர பிரதூஷித்தேங்கிறது கர்ப்பவாசத்துல மாட்டி, இந்த அகங்காரத்திலேயே கர்ப்பவாசத்துல மாட்டின் முடிக்கிற கஷ்டத்தை பட்டு இருக்கு, அது தெரியாமையே பட்டு இருக்கு. பிரம்ம ஜானம் குதஸ்தாவத் சம்சாரே மோக சம்பிருத்தே. இப்படிப்பட்ட மோகத்தினால, மோகம்னா ஒரு ஃபேசினேஷன், இந்த சம்சாரத்துல நம்ம ஈடுபட்டிருக்கோம், அந்த சம்சாரம் நம்மள இழுக்கிறது. அப்படி இழுக்கிற சம்சாரத்துல பிரம்ம ஜானத்தை எங்கிருந்து அடையிறது? மதம் மீமாம்சகானாம் வை சம்மதம் பவதி சுகிருத. எனக்கு மீமாம்சகளுடைய ஒப்பீனியன் இருக்கு, அதுதான் ரொம்ப இந்த இடத்துல சரி அப்படிங்கிறதாக தோன்றது. என்ன மீமாம்சகள் சொல்ற கர்மா ஒண்ணுதான் அப்படிங்கிற அதே கர்மா ஒண்ணையே பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் இல்லையா. மகாந்தோபி சதா யுக்தாக காமக்ரோதாதிபர் முனே. ஏன்னா மகாந்தா பெரிய பெரிய மகான்கள் கூட காமக்ரோதாதிபி யுக்தாக அதுல இருந்து மாட்டின்றவாளா தான் இருக்கா. யாதிருசானாம் கலவ் கலாவஸ்மின் அஸ்மின் கலவ், இந்த கலியுகத்துல கா கதா முனி சப்தம. அப்ப மாதிரிசானாம் என்னை போன்றவாளுக்கு, சோ பெரிய பெரிய மகான்களே அதுல மாட்டி முடிக்கும் போது என்ன போன்ற ஜனங்களை பத்தி என்ன பேச முடியும், என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்டவாளுக்கே இந்த மாதிரி சூழ்நிலைன்னா பாக்கி பேர் தாங்க அதுல இருந்து தப்பிக்கிறத பத்தி யோசிக்க முடியுமா? அதுல இருந்து தப்பிக்கிறத பத்தி நினைக்கிறதுங்கிறது அர்த்தம் உள்ளதா? அப்ப தபஸ்னா என்ன, சென்ஸ் கண்ட்ரோல்னா என்ன, அதெல்லாம் பத்தி யோசிக்கலாமான்னு ஜனமே எனக்கு என்ன எடுத்து அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கு. அதாவது இவாள்லாம் படுற பாட பார்த்த உடனே அவனுக்கு இதெல்லாம் இந்த தபஸ் பண்றதுங்கிறது, மைண்டை கண்ட்ரோல் பண்றதை பத்தி பிராக்டிஸ் பண்றதுங்கிறது, இதெல்லாம் அர்த்தம் உள்ளதா, இதை பிராக்டிஸ் பண்றதுனால லாபம் இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துருக்கு. தன்னுடைய டவுட்டை வியாசத்தை கேட்கிறான். அதுக்கு வியாசர் என்ன சொல்றாருங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓம்